ஹலோ guys, வெல்கம் டு டோக்கியோ vlogs அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்றே வந்துட்டு விருந்தாளி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் குக் பண்ண போகிறோம் அண்ட் டோக்கியோ வந்துட்டு அஞ்சு கூட எப்படியெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ முட்டை குழம்பு பண்ண போகிறோம். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் பட்டை லவங்கம் அந்த ஸ்டாரு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் அண்டு பச்சை மிளகா நம்மளோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு நம்ம வந்துட்டு வெங்காயம் அண்டு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மஞ்சள் பொடி மிளகு பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரா பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜீரா அண்ட் மல்லிப்பொடி டேஸ்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதையுமே ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சிம்பிள் டக்குன்னு ஒரு விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் அண்ட் ஈஸியாகவும் பண்ணோன்னா டக்குன்னு இந்த மாதிரி முட்டைக்கறி பண்ணிவிட்டு வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா இட்லி ஆர் தோசை வந்துட்டு செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் டேஸ்டியாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ வெரி சிம்பிளாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நமக்கு வந்துட்டு குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு முட்டையை வந்துட்டு வேக வச்சு தனியாக கட் பண்ணி ஊற்றாமல் உடச்சி அப்படியே ஊற்றிட்டோம். தோசைக்கு வந்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி உடச்சி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணிட்டோம். சைட் பை சைடு வந்துட்டு தோசையும் சுட்டுட்ருக்கோம். ஸோ இவங்க வந்தாங்கன்னா எப்போவுமே மேக்ஸிமம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டோக்கியோ அஞ்சும் வந்துட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அவங்களோட தனி உலகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே நடக்கிற அட்ராசிட்டிஸ் தான் இது எல்லாமே. Egg. Chicken. No, I understand egg. Egg. Is this chicken or egg? Egg only chicken. Chicken. Thank you. Rice. Mint. Thank you. Thank you. This plate. Plate. This plate. This spoon. Spoon. And only chocolate egg. Chocolate onda. Chocolate egg. Okay. And this rice. Okay, ma'am. And chocolate. Okay. Rice. Sambar. Sambar. Chalk. And Okay. chicken. Chicken. Egg. Sambar. Sambar. And some mix. Thank you. And spoon. Spoon ada. Hello. Nidana spoon. Thank you. Thank you, balloon. Balloon unda. Balloon and chocolate egg. Chocolate madam. Chocolate and tasty. It's tasty. Chocolate is tasty. Yes, thank. Yeah. Can you make it some? Chocolate egg. That's fine. Chocolate egg. Chocolate. India. Yeah, white egg. White egg. Mix no and Mix. chocolate egg and tasty. Tasty. And spoon and plate. And rice. Tin spoon. Thank you. It's tasty. Delicious. Delicious. Yeah. And chocolate. അമ്മമ്മക്ക് മുമ്പ് ദാപ്പ ദോശ ഇല്ലാത്ത ഞാൻ ചിക്കുന്റെ കൊടുത്ത ദോശ ആരെ ഫസ്റ്റ് ആരാ അമ്മയ്ക്ക് താങ്ക് യു പറ. ശരണ്യ ആര് ദോശ ഉണ്ടായിരുന്നു കുട്ടിക്ക്
நைட்டு முழுக்க டோக்கி வந்துட்டு அஞ்சு கூட பயங்கர பிஸி. தூங்க வைக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு பார்த்துக்கோங்களேன். மார்னிங் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமாம் அம்சம்மாவோட ஸ்பெஷல் தான் இவங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் நிக்கியும் மட்டும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஒரு பக்கம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்ருக்கோம், இன்னொரு பக்கம் மசாலா பண்ணுறதுக்காக பெருஞ்சீரகம் அண்ட் தனியா இது ரெண்டுமே அம்மா ரோஸ்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ ரோஸ்ட் பண்ணி ஆற வைக்கணும். அதாவது நல்லா வறுத்துட்டு தான் இந்த பொடியை ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். டேரெக்டாக நீங்கள் பச்சை பொடியை ஆட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. அண்ட் இட்லி வச்சுலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நேற்றே மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் குழம்புக்காக ஒரு பேஸ்ட்டு பண்ணுவாங்க அம்மா இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டு தான். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, எப்படி மிக்ஸியில் தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்துட்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி, இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். சைட் பை சைடு வந்துட்டு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அதனால் காஃபியும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது காஃபி கிடையாது, டீ வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அக்கேஷ்னலாக தான் வந்துட்டு நானும் நிக்கியும் வந்துட்டு டீ குடிக்கிறது. உங்களுக்கே தெரியும், யாராச்சும் விருந்தாளி வந்தால் அவங்க குடிக்கிறாங்கன்றதுனால நாங்களும் குடிப்போம், இல்லைனா ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அண்ட் சிக்கன் கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெயில் ஆஸ் யூஷுவல் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், அந்த ஸ்டாரு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் நான் போடுற இன்க்ரீடியன்ஸ். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், எப்போவுமே கருவேப்பிலை வந்துட்டு நான் இந்த ஸ்பைசஸ் போடும்போதே கருவேப்பிலை போட்டுருவேன். அதுவுமே எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும் அந்த எண்ணெயில் வந்துட்டு நான் அது போடும்போது. ஸோ நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் வந்துட்டு வெறும் எலும்பு மட்டுமே தனியாக பிரித்து குக் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிறது 5 பேருக்கு உருளைக்கிழங்கு அண்ட் இந்த சிக்கன் வந்துட்டு போதும் மார்னிங் டிஃபனுக்கு அப்படின்றதுனால. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இந்த 2 பொடியும் மட்டுமே போட்டு நல்லா நம்ம வந்துட்டு கொதிக்க விடணும். அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. உருளைக்கிழங்கை வந்துட்டு பீல் பண்ணி நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுதான் சிக்கன் இன்றைக்கி கொண்டு வந்தது. ஸோ அதில் கொஞ்சம் சிக்கன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரிமைனிங் சிக்கன் அண்ட் டோக்கியோக்கு வந்துட்டு சிக்கன் பிரெஸ்ட் மாத்திரம் எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு, அந்த பேஸ்ட்டு தான். ஸோ சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணோம். முன்னாடியே பேஸ்ட் ஆட் பண்ண வேண்டாம், அதனோட டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு கொதிச்சு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி வரணும். இட்லிக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு தண்ணியாக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பெருஞ்சீரகம் அண்ட் வந்துட்டு தனியா, இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிட்டோம்னா சிக்கன் வேறு லெவலில் இருக்கும். அதாவது இட்லிக்காகவே சாப்பிட்ற ஒரு சிக்கன் குழம்புனா இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வந்துட்டு இட்லிக்கு சிக்கன் குழம்பு வைக்கணுனாலும் இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் சைட் பை சைட் வந்துட்டு டோக்கியோட ஃபேவரட் சிக்கன் பிரெஸ்ட் வந்துட்டு சமைச்சிட்ருக்கோம். டோக்கியோக்கு வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஜஸ்ட்டு வந்துட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அண்ட் கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு பண்ணிவிடுவோம். உப்பு, மஞ்சள் பொடி, இது மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். டோக்கி காரம் சாப்பிட மாட்டா, மவுத் அலர்ஜி இருக்கிறதுனால அவளுக்கு வந்துட்டு காரம் சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு ஃப்ரை பண்ணி வச்சிட்டோன்னா அவள் ஹாப்பியாக சாப்பிட்ருவா. இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுலே டோக்கியோ வந்துட்டு எழுந்திரிச்சிட்டா. ஸோ எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவளுக்கு இட்லி, அவளோட சாம்பார்லாம் ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாம்பார் தட்டுட்டு கழிச்சு தங்கோ. செல்லா எங்கன்னு டேஸ்ட்டு? സാമ്പാർ തൊട്ടിട്ട് കഴിച്ചോടാ, വേറെ ഇഡ്ഡലി കഴിക്കണ്ട. എനിക്ക് വേണ്ടിട്ടല്ലേ അമ്മ വെച്ചു. ആരുണ്ടാക്കിയെന്നറിയോ? അമ്മ
അല്ലല്ല ഞാന് അഞ്ചു ചേച്ചിക്ക് ഒരു ഇഡ്ഡലി പാപ്പ തരുമോ? താങ്ക് യു. അമ്മമ്മക്ക് എല്ലാവർക്കും തരുന്നു. വേണ്ട വേണ്ട എന്റെ വീട്ടിൽ കഴിച്ചാ സുന്ദരകുട്ടി ആരാ? ഞാൻ ഇഡ്ഡലി കഴിക്കുന്ന എല്ലാരും ഇരിക്കണ്ടല്ലോ സുന്ദരകുട്ടി ആരാ? ആ ടേബിള് ചെറു എന്താ സാമ്പാർ ചിക്കനൊക്കെ ഉണ്ടോ? ഇല്ല. ഇല്ലേ? ആ എന്താണ് പിന്നെ ഇത് chicken ഇല്ല. ചിക്കൻ ഇല്ലേ? സാമ്പാർ. സാമ്പാർ സാമ്പാർ ഉണ്ടോ? സാമ്പാറിൽ എന്തൊക്കെ ഇട്ടിട്ടുണ്ട് ടോക്കി? വേറെന്താ ഇട്ടിട്ടുണ്ട്? വേറെന്താ ഇട്ടിട്ടുണ്ട്? ആ പിന്നെ സാൾട്ട് ഇട്ടിട്ടുണ്ട്, ജീര ഇട്ടിട്ടുണ്ട്, ഇഞ്ചി ഇട്ടിട്ടുണ്ട്, ജിഞ്ചർ ഇട്ടിട്ടുണ്ട്. ഓക്കേ. പിന്നെ കറി ലീഫ് അതൊക്കെ ഇട്ടിട്ടുണ്ട്. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லவ் ஸ்டோரி வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு வந்துட்டு போட பார்க்குறோம். தேங்க்யூ, பாய் பாய்.